Daily. Taste the Daily. மற்ற ஆயிரக்கணக்கான வைரஸ் போல இந்த கோவிட் வைரஸும் ஒரு தொற்றாக இருந்து வருகிறது. பொதுமக்கள் அதே நேரத்தில் அறிய வேண்டியது, கோவிட் தொற்று முழுமையாக அழிக்கப்படவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை. மற்ற வைரஸ்கள் போல, லட்சக்கணக்கான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் போல கோவிட் தொற்றும் அவ்வப்போது வரும், கட்டுப்படுத்தப்படும், தொடர்ச்சியாக ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாதிரி கோவிட் தொற்று ஏற்படும் போது நாம் கவனிக்கப்பட வேண்டியது, யார் பாதிப்படைகிறார்கள், எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது, இதனால் மரணங்கள் ஏற்படுகிறதா, இல்ல இன்பேஷண்ட் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகிறதா, இதைதான் முழுமையாக ஆராய்ந்து அதை முன்னிட்டே நம்ம எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் முடிவு செய்யப்பட வேண்டும். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த நம்பர்ஸை பார்க்கணும். 1 லட்சம் மக்கள் தொகை உள்ள ஏரியாவில் வரக்கூடிய 10 தொற்றும், 10 லட்சம் மக்கள் தொகையில் வரக்கூடிய 10 தொற்றும், நம்மை போன்ற தமிழ்நாட்டில் 7.8 கோடி மக்கள் ஏற்படைய 10 தொற்றையும் ஒரே அளவாக கருத முடியாது. மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய தொற்றுகள் மற்றும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அதனோட வீரியம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொறுத்துதான் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் தேவையற்ற பயம், இந்த ஏற்படக்கூடிய சில நம்பர்களை பொறுத்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. கோவிட் தொற்று குறித்து இன்றைய தேதியில் உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்தோ மத்திய அரசிடமிருந்தோ நம்ம அட்வைசரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எந்தவித அட்வைசரியும் வழங்கப்படவில்லை. இன்னொன்னு, கோவிட் தொற்று உட்பட ஏனைய வைரஸ், பாக்டீரியா முதலுடைய அனைத்து பாதிப்புகளும் தொடர்ந்து சுகாதாரத்துறை மூலம் IHIP போர்ட்டல், இந்த போர்ட்டல்ல தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மோர் தேன் ஒரு 4000 இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆன் எ டெய்லி பேசிஸ், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 4000க்கான மேற்பட்ட இடங்களிலிருந்து இந்த சர்வீலன்ஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இல்லாம மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலம் ICMR, NIE சுகாதாரத்துறையுடன் இணைந்து 4 மாவட்டங்கள்ல 2 ரூரல் PHC, 2 அர்பன் PHC, மருத்துவக் கல்லூரி முதலிருந்து ஒரு சென்டினென்டல் சர்வீலன்ஸ், அது என்ன சொல்லுவோம்னா, we monitor all ILI and SARI cases. இதனால வைரஸ் கோவிட் போன்ற கொரோனா தொற்று மீண்டும் பரவுவதாக செய்தி வெளியான நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அதனை குறித்து விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். கொரோனா தொற்று மற்ற வைரஸ்கள் போன்றதுதான், அதனை முழுமையாக அழித்துவிட முடியாது எனவும் அதனை கண்டு அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பின்னர் வரும் செய்தி குறிப்பில் பார்க்கலாம். Taste the Daily.